திமுக அதிமுகவை மாறி மாறி விமர்சித்த பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் நீ வா போ என ஒருமையில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பேசினார். இதனிடையே தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இப்ப நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. தேசிய கட்சிகள், 2 தேசிய கட்சிகளும் 2 மாநில கட்சிகளும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேப்டனுடைய முடிவு என்ன அப்படிங்கறதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம், அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறோம். நாங்க எல்லாமே சொல்லிட்டோம். அப்புறம் என்ன கொள்கைன்னா தேமுதிகவின் கொள்கை என்ன என்பது 2005 தெளிவாக கொடுக்கப்பட்டது. அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு துளி கூட இடம் மாறாம நாங்க அந்த தெளிவாக அந்த கொள்கையில இருக்கிறோம். அதிமுக பாமக தொகுதி பங்கீடு செய்து கொண்டது வருத்தமளிப்பதாக கூறிய பிரேமலதா, கூட்டணி அமைவதில் தாமதம் ஏற்படுவதற்கு அதுவே காரணம் என்றும் பகிரங்கமாக தெரிவித்தார். எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லா கட்சியும் உங்களுக்கு எப்படி போன வாட்டி நாங்க அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி நடந்திருந்தா எந்த ஈஸியா அன்னைக்கு ஒரே நாள்ல அறிவிக்கப்பட்டிருக்கலாம். தனியாக கூப்பிட்ட கையெழுத்து வாங்கி அது முடிச்சதுனால தான் அப்புறம் பிஜேபியை கூப்பிடுறாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாங்க. இதுதான் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் திமுக எங்களோட தொடர்பு கொண்டார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. கூட்டணி குளறுபடிகளால் ஆவேசத்தின் உச்சியில் இருந்த பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் தடுமாறினார். ஒரு கட்டத்திற்கு மேல் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை நீ வா போ என ஒருமையில் பேசியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. ஒருமையிலேயே தொடர்ந்து பேசியதால் பிரேமலதாவுடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன்ட்ட கேளு, சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ இங்க கேளு. யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது, புரியுதா? தேமுதிக அலுவலக வாசலில் 24 மணி நேரமும் காத்து கிடப்பது ஏன் என்றும் செய்தியாளர்களிடம் பிரேமலதா எதிர்கேள்வி எழுப்பினார். கேள்வி கேட்காதவர்கள் கேள்விகளை கேட்குமாறு உத்தரவிடும் தோணியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதால் அங்கு கூச்சல் குழப்பம் நிலவியது. அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்ப மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக நீங்க 24 hours எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிரேமலதாவின் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ஆவேசம், ஆத்திரம், ஏமாற்றம், விரக்தியின் கலவையாக இருந்தது என்றே கூறலாம். செய்தியாளர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர் மன்றத்தின் இணை செயலாளர் பாரதி தமிழன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செய்தியாளர்களை பார்த்து யார் நீ வா போ என்று ஒருமையில் மரியாதை குறைவாக பிரேமலதா விஜயகாந்த் பேசியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 24 மணி நேரமும் தங்கள் கேட் வாசலில் காத்திருந்தால் ஓடி வந்து உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா என கூறியிருப்பது பிரேமலதாவின் பக்குவமற்ற தன்மையையே வெளிப்படுத்துவதாகவும் பாரதி தமிழன் கூறியுள்ளார். செய்திகளை உலகிற்கு தெரிவிக்கும் கடமையில் இரவு பகலாக மழையிலும் வெயிலிலும் பணியாற்றும் பத்திரிகையாளர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சியினரை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வலியுறுத்துவதாகவும் பாரதி தமிழன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என பல்வேறு பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. பிரேமலதா மன்னிப்பு கேட்காவிட்டால் தேனி மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்தால் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தேனி பத்திரிகையாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா பேசியது அரசியல் பண்பற்ற செயல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில், தலைவர்கள் அரசியல் நாகரிகத்துடன் கருத்துக்கள் தெரிவிப்பதையே தமிழக மக்கள் விரும்புவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளர்களை நீ வா போ என ஒருமையில் பேசுவதும் வீட்டு வாசலில் காத்து கிடப்பவர்கள் என குறிப்பிடுவதும் அரசியல் பண்பற்ற போக்கு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புவதாக கே பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் நேர்காணல் வரும் 11ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம்.
வரும் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, விழுப்புரம் ஆகிய தொகுதிகளுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய தொகுதிகளுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 12ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு திருவண்ணாமலை, ஆரணி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான சென்னை திமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் பெறும் பணி இன்றுடன் நிறைவு பெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் விருப்ப மனு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 1250 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்ததில் 1050 மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக விநியோகம் செய்யப்பட்ட 337 விண்ணப்பங்களில் 280 விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு 35 தொகுதிகளுக்கு சுமார் 1400 விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த ஆண்டு விருப்ப மனுக்கள் எண்ணிக்கை கடந்த தேர்தலை விட உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளை முதல் நேர்காணல் நடைபெறுகின்றது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்ற ஆளுமை தற்போது இல்லாததால் பிரதமர் நரேந்திர மோடி தான் தங்களுக்கு டாடி என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மகாராஜபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவித குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாத பிரதமராக மோடி உள்ளதாகவும் அரசியலுக்காக அவரை எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுவதாகவும் கூறினார். தேமுதிக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர், ஜெயலலிதா எனும் ஆளுமை கொண்ட அம்மா இல்லாமல் தாங்கள் தவித்து வரும் இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தான் தங்களுக்கு டாடியாக இருந்து வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளார். அம்மா என்ற ஆளுமை இருக்கிற போது அம்மா எடுத்த முடிவு வேறு. அம்மா இல்லாத நேரத்தில் இன்னைக்கு மோடி தான் எங்களுக்கு டாடி. சரிதானா? எங்களுக்கு டாடி, இந்தியாவின் டாடி. ஆமா, அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா. அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையில் சமரசம் காண்பதற்கு உச்சநீதிமன்றம் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான குழு 1 வாரத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஆணையிட்டுள்ளது. நாடு முழுவதும் நீண்ட காலமாக பரபரப்பை ஏற்படுத்தி வரும் அயோத்தி ராமஜென்ம பூமி வழக்கில் மத்தியஸ்தம் மேற்கொள்வதற்கான குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. 3 பேர் கொண்ட மத்தியஸ்த குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி முகமது இப்ராஹிம் கலிஃபுல்லா, வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ரவிசங்கர், மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அயோத்தியை ஒட்டியுள்ள பைசாபாத் நகரில் மத்தியஸ்த முயற்சிகள் நடைபெறும் என்றும் இவை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், மத்தியஸ்த முயற்சிகள் அனைத்தும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்பான செய்திகளை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்த முயற்சிகள் 4 வாரங்களுக்குள் தொடங்கும் என்றும் 8 வாரங்களுக்குள் நிறைவு பெறும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது. மத்தியஸ்த குழு அமைக்கப்பட்டுள்ளதற்கு ஸ்ரீ ரவிசங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்ரீ ரவிசங்கரின் நியமனத்திற்கு AIMIM கட்சியின் தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான ஒவைசி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரவிசங்கருக்கு பதிலாக நடுநிலையாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஒவைசி வலியுறுத்தியுள்ளார். மத்தியஸ்த குழுவில் இடம்பெற்றுள்ள 3 தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். தமிழகத்தில் இன்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமான வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும், கரூர் பரமத்தி பகுதியில்
104.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவானது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை தெற்கு மற்றும் பாளையங்கோட்டையில் 102.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தருமபுரியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 101.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது. மேலும் திருச்சியில் 102.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 100.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 101.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.